எல்லோருக்கும் வணக்கம். ஸோ மேக்ஸ் டெஸ்ட் போட்டிருந்தோம் 99 ரூபாய்க்கு ஒரு மேக்ஸ் டெஸ்ட் போட்டிருக்கோம். ஒரு 50 டெஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ அது ஒரு சாம்பிள் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 99 ரூபாய்க்கு 50 கொஸ்டின் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட நமக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஈவன் நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ்க்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருப்போம். ப்ளஸ்ஸு ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் என்ன பண்ணியிருப்போம், ஸ்கூல் புக்ஸும் அதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் உள்ள மாடல் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட்டாக அது வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம், வீடியோக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி கொடுப்போம், ஷார்ட்கட் சொல்லுவோமா இல்லை ரெகுலராக தான் ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ₹2.70 15 பைசா எத்தனை சதவீதம்? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ₹2.70 15 பைசா எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, 270 பைசாவை கண்டுபிடிக்கும். நமக்கு தெரியும் ஒரு ரூபாய் அப்படின்றது 100 பைசா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ பிகினருக்கு தான் கரெக்டாக சூட் ஆகும். இப்போ ₹1 இருக்குது அப்படின்னா 100 பைசா. அப்போ ₹2 அப்படின்றது 200 பைசா. ஓகேவா, 200 பைசா. அப்போ 270 பைசாவா, 270 பைசா மொத்தம் வந்து இந்த 270 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம்? கொஸ்டின் எப்படி எடுத்துள்ளதுன்னு புரியுதா? 270 பைசா மொத்தம், அதில் 15 பைசா எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடிச்சு கொடுத்துடலாமா? இந்த ஜீரோ அடிச்சிடலாம். ஸோ இதை வந்து 9, இது 5. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 50 / 9 இருக்கும். ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 5, ரிமைனிங் ஒரு 5 இருக்கும். ஸோ கீழே 95, 45, ரிமைனிங் 5. ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர் வரும். ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் சம்மு. ஒரு தேர்வில் 280 பேர் கலந்து கொண்டவர்களில் 252 பேர் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா 252 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ணாதவங்க, அதாவது 280ல் 252 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பாஸ் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? அவங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. இந்த சதவீதம் கேட்கல நமக்கு. ஸோ கொஸ்டினை வந்து நல்லா ரீட் பண்ணணும். தேர்ச்சி பெற்றவங்க கேட்டிருக்காங்களா, தேர்ச்சி பெறாதவர்கள் கேட்டிருக்காங்களா அப்படின்றத கிளியராக பார்த்துக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 280 என்ன பண்ணிடணும், 280லேருந்து 252 மைனஸ் பண்ணால் ஒரு 28 கிடைக்கும். ஸோ இந்த 28 280ல் எத்தனை சதவீதம்? 28 எத்தனை சதவீதம் தான் பார்க்கணும். ஸோ அடிச்சு கொடுத்துடலாமா? 0 அடிச்சிருங்க, 28 அடிச்சுங்க, ரிமைனிங் 10 இருக்கு, 10%. ஓகேவா, அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு சம் இருக்கு பாருங்க. 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டது எனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை. மொத்தம் ஆப்பிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எப்பவுமே டேட்டா எடுத்து எழுதுங்க. 450 ஆப்பிளா, ஓகேவா, 450 கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை, 30% அழுகிருச்சா. அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்குது, 70% தான் என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம. நல்ல ஆப்பிள் எத்தனை இருக்குது, 70% தான் இருக்குது, அப்படி தானே. அப்போ 30% போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 70% இருக்குது. அப்போது இந்த 450ல் 70% நம்ம கண்டுபிடிக்கணும். 450ல் 70% கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து 450ல் 70% கண்டுபிடிக்க சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்லிடுறேன். 450ல் எப்போவுமே ஒரு பெரிய நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அதில் 10% கண்டுபிடிச்சிருங்க. 450ல் 10% என்ன இருக்குது, 45. ஓகேவா. இதை வந்து நீங்கள் எத்தனை சதவீதமாக வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து 1ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 2ஆ, 3ஆ, 4ஆ, 5ஆ. ஸோ உங்களுக்கு என்ன பெர்சன்டேஜ் வேணுமோ அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எந்த பெர்சன்டேஜ் வேணுமோ அதால் மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ 45 வந்து இது வந்து 1%, அதாவது 10%. இப்போ நமக்கு 70% அப்படின்னா 7ஆல் பெருக்கணும். 70% அப்படின்னா 7ஆல் பெருக்கணும் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த 45 7 வந்து திரும்ப வந்து வாய்ப்பாடு வச்சுலாம் பெருக்கக்கூடாது. சிம்பிளாக சொல்லிடுறேன், 45 வச்சுக்கோங்க. 45 இருக்கா, நம்ம என்ன பண்ணணும், இதை 7ஆல் பெருக்கணும். ஓகேவா, 7ஆல் பெருக்கணும். இப்போ இதை வந்து 40 + 5 அப்படின்னு ஈஸியாக பிரிச்சுக்கோங்க. 4 × 7 28. ஓகேவா, ப்ளஸ் 7 × 5 35. மொத்தம் கூட்டுங்க, 315. ஸோ ஆப்ஷன் இருக்கா, 315, ஆப்ஷன் பி இருக்கு. ஸோ இதுதான் இதுக்கான விடை. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சமயம் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ரொம்ப யோசிக்கலாம் கூட, சிம்பிளாக எடுத்து மேக்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி தான் ஃபுல் இருக்கும். ஸோ ஃபர்தராக இந்த டெஸ்ட் நடக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம்.